இல்லைடா. படிச்சிட்டியாடா? இல்லைடா, வாவுல பேசலாம். ஏதாச்சும் படிச்சியாடா? இல்லைடா, புக் எடுத்தாலும் செம்மகாண்டா இருக்குது, அதான் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கேன். ஆமாண்டா, எனக்கும் படிக்க கிடப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது? இது என்ன புது ஃபோனா? ஆமாண்டா, சொல்ல மறந்துட்டேன். இப்போ தான் வந்துச்சு. நேற்று நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். இந்த இஎம்ஐ வசதியோட ஃபஸ்ட்டு 250 ரூபா கட்டி யூஸ் பண்ணிக்கலாமா, அப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாமா. என்ன கம்பெனி? 3.0 கம்பெனிடா. செம்ம. வெளியே 250 ரூபா தானே அது? மொத்த விலை 250 ரூபா இல்லைடா, ஒரு மாதத்துக்கு 250 ரூபா. நல்லா இருக்குது, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. டைம் ஆச்சுடா, படிக்கவே இல்லைடா, ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. ஆமாண்டா. என்ன பண்ணுறது? ஆமாண்டா, படிக்கவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர் தெரிஞ்சாச்சும் நல்லாயிருக்கும். இந்தாடா. சரி, டைம் ஆச்சுடா, போயிட்டு வரேன்டா. சரி, பாய். டேய், என்னடா? இல்லைடா. டேய், ஏதோ ஒரு நம்பர்லேருந்து கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் வந்திருக்குடா. இதெல்லாம் உண்மையாக இருக்காடா, நம்பாடா. சரி, என்ன நம்பர்னு பாரு. ஏதோ அன்னோன் நம்பர்டா. அண்ணோண்ணா? இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத, இதெல்லாம் உண்மையாக இருக்காது, சரியா? சரி, பாய். சரி. ஏய், உன் ஃபோனில் பார்த்த கொஸ்டின் அப்படியே வந்திருக்குல்ல? ஆமாம், நேற்று கூட ஒருத்தன் அனுப்பிவிட்டானே, நீ கூட சொன்னீங்க. ஆமாம். சரி விடு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, பார்ப்போம். நீ கண்ணாடி உடஞ்சிருச்சுங்க. எப்படா? விளையாடையில் கீழே வந்து கண்ணாடி உடஞ்சிருச்சுங்க. 2000 ரூபா இருந்தால் தானே. 2000 ரூபாயா? தானே, ப்ளீஸ் நீ, ப்ளீஸ் நீ, அம்மா திட்டுவாங்க, ப்ளீஸ் நீ. இல்லை, ப்ளீஸ் நீ, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு வாங்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்டே? ப்ளீஸ் நீ. சரி, பார்க்குறேன். மெசேஜ். என்னம்மா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க? கரெக்டாக நம்ம காசு தேவைப்படுறது எப்படி தெரியுது? ஏய், என்னடா எவனும் இன்னும் வரல? இந்த வருவாங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போ. பணம் மாதிரி இருக்கு. யாரும் இல்லை, நம்ம எடுத்துருவோம். 2000 ரூபா. ஃபோனில் மெசேஜ் வந்த மாதிரி நடந்திருக்கே, எப்படி? ஏய், என்னடா? ஏய், ஈவினிங் மால் கறியாடா? ஈவினிங்கா? சரி, வரேன். ஏய், எந்திரா டே. 2000 ரூபா இதை வச்சு உங்கள் கண்ணாடியை மாற்றிக்க. எப்படின்னு கிடச்சிச்சு? விளையாட போனேன், கீழே கிடந்துச்சு, அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, வாங்கிக்கிறேன், தேங்க்ஸ் நீ. சரி. டே அடியும் ஆனந்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்னடா சொல்கிறேன், என்னாச்சு? தேடிட்டாங்களாண்டா. எங்கடா? ஷாப்பிங் மாலடா. அப்படியா? நேற்று கூட என்னை கூப்பிட்டாயடா, அதான் போல. ஏன்டா? இந்த ஃபோனில் மெசேஜ் வந்துச்சுடா, அதான்டா போல. நம்ம ஃபஸ்ட்லேருந்து கொஸ்டின் பேப்பர் கிடச்சதுலேருந்து நடக்கிற எல்லா விஷயமும் உண்மையாக இருக்குடா. என்னடா சொல்கிறேன்? உண்மைதான்டா. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் கிடச்சிச்சு, அதுவும் கிடச்சிச்சு. அப்புறம் எனக்கு காசு தேவைப்பட்டுச்சு, அதுவும் கிடச்சிச்சு. இப்போ என்னன்னா இவங்க அரெஸ்ட் ஆவீங்கன்னு மெசேஜ் வந்துச்சு, அதே மாதிரி அரெஸ்ட்டும் ஆகிட்டாங்க. நீ சொல்கிற நம்புற மாட்டேங்கிறீங்களா? இல்லை, அதை விட முக்கியமான விஷயம், நேற்று நான் பார்க்குக்கு போயிருந்தேன்டா.
அப்போ சவுண்டை குறைச்சா சுற்றி உள்ள வால்யூமும் குறையுது, பிரைட்னஸை குறைச்சா சுற்றி உள்ள பிரைட்னஸும் குறையுதுடா. ஆமாம் நானும் போயிருந்தேன். வா காட்டுறேன். இப்போ பாரு, நான் சவுண்டை குறைச்சி காட்டுறேன், சுற்றி உள்ள சவுண்டும் குறையும் பாரு. இப்போ பாரு, இந்த சன்லைட்டை நான் அப்படியே டிம்மாக்கி காட்டுறேன். ஏன்னா இப்படி ஆயிடுச்சு. அதான் சொன்னேன் இல்லடா. நல்லா தானே இருக்கு, நீயே வச்சுக்க வேண்டியதாடா. நல்லா தான்டா இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாளையிலேருந்து நீ இந்த உலகத்துலேயே இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. நான் உண்மையாக இருக்காதா, நான் நடக்கிற காரியம் இல்லைடா. எல்லா மெசேஜும் நடந்திருக்கேடா. மேபி நடந்துருச்சுன்னா, ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம இப்போ போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். வா, அந்த கம்பெனிக்கு போவோம். ஏடா அடைச்சிருக்கு, அட்ரஸ் கரெக்ட் தானா? இதானா? இதான்டா. வா, வண்டி நிப்பாட்டு வா, போ. இந்த இடம் தான்டா. ஏடா இந்த இடம் தானா? பாடத்தை இப்படி மாடக இருக்கு. இதான்டா அட்ரஸ் கரெக்டாக பண்ணியா? இதான்டா போட்டிருக்கு. சிவா யாரையாச்சும் கேட்டு பார்ப்போம். ப்ரோ, இங்கே வாங்க ப்ரோ. இந்த அட்ரஸ் இதான். இங்கே 3.1ங்கிறது இங்கே 3.1 இல்லை. நான் அட்ரஸ் தப்பாக இருக்குன்றத சரி நான் நினைக்கிறேன். அப்போ யார் செல்ஃபோன் அனுப்பிச்சிருப்பா? என்ன நம்பர் இது? ஹலோ, என்ன இடம் இது? நான் எங்கே இருக்கேன்? இன்னும் இருட்டாக இருக்கு. யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? யாரு இவன்? யார் நீ? சில பேர் பொருளை சேர்ப்பாங்க, சில பேர் பணத்தை சேர்ப்பாங்க. உன்னை மாதிரி ஃபோனில் ஆத்மா சேர்க்காத இந்த மாதிரி நிறையாவே சேர்த்துருக்கேன். இந்த உலகத்தை விட்டு எங்கேயும் தப்பு. டேய், அதுக்கு என்ன சூஸ் பண்ண? அட்வான்ஸ் மொபைல் எந்த முறை யாரால் வாங்குறாங்க அவங்கள உங்களோட மொபைலை நீ வாங்கினால ஆத்மா வேணும். டேய், இல்லடா, நான் எப்படி போறதுன்னு சொல்லிட்டு போடா.